ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி. ஸோ சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது காலையிலேயே வந்துட்டு இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன். எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா வந்து நம்ம கமருது வந்து சூப்பராக வந்து விஜய் பார்வதிக்கு எக்ஸசைஸ்லாம் சொல்லிக் கொடுத்தாப்புல நல்லா தான் போயிட்டு இருந்தது. அதுக்குள்ளே வந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு வெடிக்கும் பொழுது அந்த பிரச்சனை அதை வந்து நம்மளுக்கு ப்ரோமோவாக கொடுத்துருக்காங்க. என்னடா அது ப்ரோமோ லேட்டாக வருது அப்படின்னு பார்க்கும்போது சரி ஃப்ரீ ஸ்டாஸ்கோட ப்ரோமோ எதாவது வருமோ அப்படின்னு நான் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்தேன். இது அதை விட பயங்கரமாக இருக்குது. ஏன்னா நைட்டு தான் வந்துட்டு விஜய் பார்வதியோட கையை பிடிச்சி அப்படி முத்தம் கொடுத்து எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிக்கும், நீ வந்துட்டு ஆனால் ஒரு சின்ன பயம் மட்டும் இருக்குது, என்ன நீ நினச்சி பயப்படாத இப்படிலாம் சொல்லிவிட்டு கடைசியில் இப்போ வந்து இவ்வளோ இதுவாக பேசுகிறாரு, மோசமாக பேசுகிறாரு. என்ன சொல்கிறாருன்னா ஓப்பனாக ஒன்று நான் சொல்லட்டுமா, இவன் எனக்கு மறுபடியும் குல்லா கொடுத்துருவான்னு எனக்கு தோணுது அப்படின்றாரு. தொப்பி ஏமாத்திடுவா, கேமுக்காக தான் என்னை யூஸ் பண்ணுறான்ற மாதிரி பேசுகிறாரு. ஏன் இவர் காலைல ஒரு வாட்டி நைட்டு ஒரு வாட்டி மாற்றி மாற்றி பேசுகிறாருன்னு தெரியல. உண்மையிலேயே இவர் வந்து ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாரா? அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு இன்னமும் கமருதீனை வந்துட்டு எல்லா இடத்துலையும் இப்போ வந்து பாருங்கள், வீட்டில் இருக்கிறவங்களும் வந்துட்டு கமருதீன் சூப்பர், பார்வதியோட கேம், அதாவது கமருதீனோட கேம் பார்வதியால் தான் போச்சு அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு டாக்ஸ் போகிற மாதிரி பண்ணுறாங்க. கமருதீன் உஷாராயிரு விஜய் சேதுபதி வந்து சொல்லிட்டு போகிறாரு. இவர் நடனா இப்போ வந்துட்டு அந்த முன்னாடி நடந்த மாதிரி பேட் டச்சுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். அப்போது அதுக்கப்புறம் இவங்க பேசி சாரி கட்டி எல்லாம் சால்வ் ஆகி இப்போ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க. இன்னுமே வந்து அந்த விஷயத்த சொல்கிறாரு, என் வாழ்க்கை நீ யோசிச்சே கேட்குறாரு. இப்போ இவர் வந்துட்டு உண்மையிலே ஒரு வேளை வந்துட்டு கமருதீன் ஒரு கேம் ஆடுறாரோ விஜய் பார்வதி வச்சு அப்படின்ற மாதிரி தோணுது நம்மளுக்கு. என்ன சொல்கிறாருன்னா ஓப்பனாக சொல்கிறேன் மச்சான், எனக்கு இவன் மறுபடியும் குல்லா கொடுத்துறேன்னு தோணுது. வாட்டர்மெலன் பேச்சை கேட்டு ஆல்ரெடி என்னோடய பேரை நாரடிச்சிட்டா அப்படின்றாரு. அதுக்கப்புறம் பேட் டச்சுன்னு சொன்னால் நான் எதுவுமே பண்ணல, சத்தியமாக பண்ணலன்னு சத்தியம் பண்ணுறாரு. அதுதான் சொல்லியே வச்சே, இப்போ எதுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுறாரு? அதுக்கப்புறம் தலையில் டம்முன்னு அடிச்சுக்கிறாரு. பயமாயிடுச்சு. எங்கள் அம்மா மேலே சத்தியமாக சொல்கிறேன் நான் பண்ணலை அப்படின்றாரு. ஏன் பொங்குருங்க பக்குன்னு இருக்குது. அதுக்கப்புறமா வந்துட்டு இருடா ஏன்டா டென்ஷன் ஆகும் அமித்தில் இது பண்ணும்போது விஜய் பார்வதி வந்துட்டு அவனுக்கு தோணும் போதெல்லாம் இதை பற்றி பேசிட்டே இருக்காண்டான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ கமருது வந்துட்டு நீ என்னோட வாழ்க்கையை யோசிச்சியா அப்படின்னு கேட்குறாரு. அவங்க உங்களோட வாழ்க்கையை வச்சதுன்னு இப்போ வந்து லவ்வே பண்ணிகிட்ருக்காங்க, நீங்களும் லவ் பண்ணிகிட்ருக்கீங்க, இப்போ என்ன வாழ்க்கையை வச்சுன்னு கேட்குறீங்க? ஒன்றும் புரியல எனக்கு. அப்போது கடைசி வரைக்கும் குத்தி கட்டுறது தான் வேலையை வச்சுருப்பீங்க. அப்போ லைஃப் ரொம்ப கஷ்டம்தான், பார்த்து தான் 2 பேரும் யோசிச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு விஜய் பார்வதி தான் சொல்கிறாங்க, இல்லைடா ஃபேமிலி வரப்போகுது அதனால் அவன் மறுபடியும் அதை கொண்டு வரானும் போது ஃபேமிலியா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, வாயை மூடு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாரு. நீ வாயை மூடு சொன்னாரோ இல்லை நீ மூடுன்னு சொன்னாரான்னு தெரில. இப்படி ஒரு பயங்கரமான பிரச்சனை வெடிக்குது. இந்த பக்கம் வினோத் அப்படியே மண்டை பிச்சுக்கு தான் இருக்குது. ஏன் இவன் இப்படி பண்ணுறான் ஒன்றுமே புரியல. ஏன்னா காலையில் அவர் பார்த்துட்டு இருந்தார் இவங்க 2 பேரும் ஜாலியாக எக்ஸசைஸ் பண்ணது, நல்லா ஜாலியாக பேசிட்டு இருந்தது, அமித் கூட வந்துட்டு விஜய் பார்வதி விளாண்டது எல்லாமே பயங்கரமாக போச்சு. இவன் திடீர்னு இப்படி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்காரு நம்ம வினோத். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் கண்டிப்பாக இதுக்கப்புறமும் வந்து விஜய் பார்வதி முடிவு எடுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா எல்லாமே ஓகே, சண்டைகள் வரும் போகும் ஆனால் இன்னுமே வந்து அந்த பேட் டச்சுன்னு அவங்க சொன்ன விஷயங்கள், அதுக்கப்புறம் வைல்ட் கார்டு என்ட்ரி வந்து அவங்க வந்து 50 நாள் ஆச்சு. எவ்வளோ 50 நாள் ஆச்சு, 50 நாள் தாண்டி போயாச்சு. இன்னும் 50 நாளும் மறக்காமல் ஒரு விஷயத்த வந்து மைண்டுக்குள்ளே வச்சு இப்போ வந்து அம்மா சத்தியமாக நான் அதை பண்ணலை, அதாவது அவங்களே சொல்லிட்டாங்க நான் அம்மா அந்த மாதிரி சொன்னேன் எனக்கு அது மாதிரி தோணுச்சுன்ட்டாங்க. இவங்கக்கிட்ட சாரியும் கேட்டாங்க, பேசி முடிச்சாச்சு. முடித்ததுக்கப்புறமா லவ்வும் வந்து இப்போ ப்ரப்போஸ் பண்ணி கடைசியில் வந்து மேரேஜுக்கு இப்போ வெயிட்டிங்கு. அவங்க அம்மா வந்தோடனே அதை பற்றி பேச போகிறாங்க. இந்த நேரத்தில் இவர் வந்துட்டு அந்த பேட் டச் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஏன் லைஃப்பை நீ யோசிச்சியான்னு கேட்குறாரு. அப்போ இன்னும் வந்துட்டு அவர் அவங்க லைஃப் இவங்க லைஃப்னு தனித்தனியாக பிரித்து தான் பார்த்துட்ருக்காரு. அந்த லவ் எல்லாம் இல்லை. ஸோ இவர் நல்லா கிளியராக இருக்குது. அதனால தான் அந்த கேமில் கூட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஜய் போகிறது பலூன் உடைக்கிறதா இருந்தாலும் சரி, விஜய் பார்வதி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு முன்னாடி தலை டாஸ்க்லேயும் பண்ண விஷயங்களாக இருந்தாலும் சரி. ஆனால் இவங்க தான் இன்னுமே வந்துட்டு கமருதீனை நினச்சிக்கிட்டு தேவையில்லாமல் வந்துட்டு அவங்களோட கேமை ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்களோ. ஏன்னா கமருதீன் திரும்ப வந்துட்டு இவங்கக்கிட்ட வந்ததுக்கப்புறமா தான் இவங்களுக்கு பேர் நிறைய டேமேஜ்லாம் வந்துச்சு. இந்த மைக் இஷ்யூலேருந்து அந்த ஆக்டிவிட்டி ஏரியா பிரச்சனை, நாய் குறைச்ச பிரச்சனை எல்லாமே பார்த்தீங்கன்னா அரோரா கூட அவர் இருக்கும்போது பிரச்சனை இந்த பொண்ணுக்கு வரல, நல்லா ஜாலியாக இருந்தாங்க, என்ன கொஞ்சம் வருத்தப்பட்டு இருந்தாங்க. ஆனால் இவர் வந்ததுக்கப்புறம் வந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இது வந்துட்டு ரொம்ப கஷ்டம்தான்ப்பா. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.